Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 3.4ல உள்ள first problemல இருக்கக்கூடிய எல்லா சப்டிஷனும் பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 3.4ல உள்ள செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். வாங்க. Find the excluded value if any of the following expressions y by y squared minus 25. அதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இந்த எக்ஸ்பிரஷனோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கேட்டுருக்காங்க. எக்ஸ்க்ளூடட் வேல்யூனா என்ன? அதாவது இந்த அன்னோன் வேரியபிள் y இருக்கு இல்லையா, இந்த yங்கிற வேரியபிளுக்கு நம்ம எந்த ஒரு வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ கொடுத்தோடி இந்த டேர்மே எனக்கு அன்டிஃபைண்டா மாறணும். அப்படிப்பட்ட வேல்யூ தான் எனக்கு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. சரியா? அது எப்படி அன்டிஃபைண்டா ஆகும்? நீங்க எந்த வேல்யூ கொடுத்தாலும் இதுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிட்டே தானே இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா ஃபிராக்ஷனை பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டர் எப்போ நம்மளுக்கு 0 ஆகுதோ அப்போ இந்த டேர்ம் வந்து எனக்கு அன்டிஃபைண்ட் ஆகும். அப்போ எனக்கு டினாமினேட்டர் நான் 0 பண்ணாலே போதும். 0 பண்ற மாதிரி yக்கு நான் வேல்யூ கொடுத்தாலே போதும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் இருக்குல்ல, இதை நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணோம். முதல்ல நம்ம given எழுதிக்கலாம். given என்ன? y divided by y square minus 25. டினாமினேட்டர் தான் நான் 0க்கு ஈக்குவல் பண்ணணும். அப்ப நான் வந்து இதை என்ன பண்ணிக்கலாம்? டினாமினேட்டர் தனியா எடுத்து நான் 0க்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்ப நான் y யோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். is equal to 0. அப்ப y squared is equal to minus 25 இந்த சைடு போச்சுனா plus 25. அப்போ இது ரெண்டுக்கும் ரூட் எடுத்தோம்னா y யோட வேல்யூ என்ன வரும்? 25 க்கு ரூட் எடுத்தோம்னா plus or minus 5 னு கிடைக்கும். அதாவது y is equal to plus 5 ஒரு வேல்யூ, இன்னொன்னு வந்து y is equal to minus 5 இன்னொரு வேல்யூ. சரியா? இது ரெண்டு வேல்யூல எந்த வேல்யூ நீங்க இங்க கொடுத்தாலும் எனக்கு டினாமினேட்டர் 0 ஆயிடும். பாப்பமா plus 5 வந்து நீங்க கொடுத்து பாருங்க. 5 ஸ்கொயர்ட் வேல்யூ என்ன? 25. அப்ப 25 minus 25 0. டினாமினேட்டர் 0 வந்துச்சுனா எனக்கு இந்த ஃபிராக்ஷன் டேர்ம் என்ன ஆயிடும்? அன்டிஃபைண்டா மாறிடும். சரி, அப்ப minus 5 கொடுத்து பாருங்க. minus 5 the whole squared வந்துட்டு எனக்கு 25. அப்ப 25 minus 25 0. சேம் எனக்கு அதே மாதிரி இந்த ஃபிராக்ஷன் டேர்ம் அன்டிஃபைண்டா மாறுது. The expression y by y square minus 25 is undefined when y square minus 25 is equal to 0. அப்ப excluded value என்ன? plus 5 and minus 5. The excluded values are minus 5 and plus 5. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? செகண்ட் சப்டிஷன் பாருங்க. t by t square minus 5t plus 6. அதாவது இந்த எக்ஸ்பிரஷனோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கண்டுபிடிங்க. எக்ஸ்க்ளூடட் வேல்யூனா இந்த டேர்மை அன்டிஃபைன் பண்ணக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போ இந்த டேர்ம் அன்டிஃபைண்ட் ஆகும்? இந்த டினாமினேட்டரோட வேல்யூ வந்து 0வா இருக்கு இல்ல, இந்த t square minus 5t plus 6 ஓட வேல்யூ எனக்கு 0வா இருக்கையில தான் அன்டிஃபைண்ட் ஆகும். The expression t by t square minus 5t plus 6 is undefined when எப்போ t square minus 5t plus 6 அதோட வேல்யூ 0வா இருக்கையில. சரியா? இப்போ இத 0க்கு ஈக்குவல் பண்ணியாச்சு. இப்போ 0க்கு ஈக்குவல் பண்ணா இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். குவாட்ரடிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? பாருங்க, மல்டிப்ளை பண்ணா எனக்கு 6 வருமா? இதே எனக்கு ஆட் பண்ணவோ மைனஸ் பண்ணவோ எனக்கு -5 வரணுமா? சரி, 3 2s ஆர் போட்டு பாப்போமா? இப்போ -3 -2 போடுங்க. -3 into -2 வந்து +6. -3 plus -2 ஓட வேல்யூ -5. அப்ப என்ன கிடைக்கும்? t - 3 into t - 2 is equal to 0. அப்போ t ஓட வேல்யூ வந்து ஒன்னு 3 ஆ இருக்கும், இல்லைனா t ஓட வேல்யூ 2 ஆ இருக்கும். இப்போ நீங்க எந்த t ஓட வேல்யூ 3 கொடுத்தாலும் இந்த டேர்ம் எனக்கு 0 ஆகும், 2 கொடுத்தாலும் எனக்கு இதோட வேல்யூ 0 ஆகும். இதோட வேல்யூ 0 ஆயிடுச்சுனா இந்த டேர்ம் வந்து எனக்கு அன்டிஃபைண்ட் ஆயிடும். அப்ப எக்ஸ்க்ளூடட் வேல்யூ என்ன? எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆர் 3 and 2. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? அதிலே தேர்ட் சப்டிஷன் பாருங்க. x square plus 6x plus 8 divided by x square plus x minus 2. இந்த டேர்மோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கண்டுபிடிங்க. அதாவது இந்த டேர்மை அன்டிஃபைன் பண்ணக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு ஃபிராக்ஷன் டேர்ம் எப்போ அன்டிஃபைண்ட் ஆகும்? டினாமினேட்டரோட வேல்யூ வந்து எனக்கு 0வா இருக்கும்போது அன்டிஃபைண்ட் ஆகும். ஆனா இங்க மேலேயும் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்கு, கீழேயும் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்கு. முதல்ல இதை சால்வ் பண்ணிக்கலாம். இதை சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி 0வா மாத்துறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் பாருங்க. x square plus 6x plus 8 இருக்கு. முதல்ல given எழுதிக்கலாம். given என்ன? x square plus 6x plus 8 divided by x square plus x minus 2 is equal to, இங்க பாருங்க, இங்க எனக்கு மல்டிப்ளை பண்ணா 8 வரணுமா, ஆட் பண்ணா எனக்கு 6 வரணுமா? 4 2s ஆர் போட்டு பாப்போமா? 4 2s ஆர் 8, 4 plus 2 6. அப்ப என்ன கிடைக்கும்? x plus 4 into x plus 2. அதே மாதிரி இங்க எனக்கு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்கு. அதாவது மல்டிப்ளை பண்ணா -2 வருமா, பிளஸ் பண்ணாவும் மைனஸ் பண்ணாவும் எனக்கு 1 வருமா? 2 1s ஆர் போட்டு பாப்போமா? இங்க வந்து 1 கிட்ட நம்ம -1 கொடுத்தா என்ன இருக்கும்? 2 into -1 -2. 2 - 1 வந்து எனக்கு 1. அப்ப என்ன கிடைக்கும்? x plus 2 into x minus 1.
இங்கே நல்லா கவனிங்க, நியூமரேட்டரில் உள்ள எக்ஸ் ப்ளஸ் டூவும் டினாமினேட்டரில் உள்ள எக்ஸ் ப்ளஸ் டூவும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1ன்னு கிடைக்கும். இப்போ எனக்கு இந்த டினாமினேட்டர் 0 ஆக்கினாலே எனக்கு போதும். அப்போ இந்த டினாமினேட்டர் 0 ஆக்கணும்னா எனக்கு எந்த நம்பர் கொடுத்தா போதும், எனக்கு 1 மைனஸ் 1 தானே எனக்கு 0. அப்போ எனக்கு நான் டினாமினேட்டரில் 0 வரணும்னா எக்ஸுக்கு பதிலாக நான் 1 கொடுத்தாலே போதும். இந்த எக்ஸ்பிரஷன் எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இஸ் அன்டிஃபைன்ட் when x minus 1 is equal to 0, x equal to 1. Okay, அப்ப x equal to 1, x minus 1 is equal to 0. இந்த minus 1 இந்த சைடு போச்சா plus 1, அதான் x equal to 1 ன்னு சொல்லி எழுதிருக்கேன். அப்ப இதோட excluded value என்ன, excluded value எனக்கு 1. The excluded value is 1. ஓகேவா, அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? அதிலே ஃபோர்த் சொல்யூஷன் பாருங்க, x cube minus 27 divided by x cube plus x square minus 6x. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிரஷனோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் எழுதிக்கலாம். கிவன் என்ன, x cube minus 27 divided by x cube plus x square minus 6x is equal to, இப்போ நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல இருந்து நம்ம டினாமினேட்டர் 0 கன்வர்ட் பண்றதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதை போடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு டினாமினேட்டர் வந்து 0 மாத்துறது இன்னுமே ஈஸியா இருக்கும். சரியா, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நியூமரேட்டர் என்ன இருக்கு, x cube minus 27 இருக்கு. 27 நான் 3 கியூப்னு எழுதிக்கலாமா, 3 கியூபோட வேல்யூ தான் 27, அதனால நான் 27 3 கியூப்னு எழுதிக்க போறேன். டினாமினேட்டர்ல நான் என்ன போட போறேன்னா, இங்கே எனக்கு 3 டேர்ம்லயுமே xங்கிற டேர்ம் வந்து காமனா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், x காமனா வெளியில எடுத்துட்டா என்ன கிடைக்கும், x ஸ்கொயர் plus x minus 6. ஓகேவா, இப்படி கிடைச்சோம். இப்போ இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு, a cube minus b cube ஃபார்முலா மாதிரி இருக்கா. a cube minus b cube ஃபார்முலானா a minus b into a square plus ab plus b square இதானே. அப்ப என்ன கிடைக்கும், x minus 3 into a square na x square plus ab 3x plus b square 3 square value என்ன 9 divided by x into இது என்னது ஒரு quadratic equation. அதாவது எனக்கு மல்டிப்ளை பண்ணா -6 கிடைக்குமா, ஆட் பண்ணாவும் மைனஸ் பண்ணாவும் எனக்கு 1 கிடைக்குமா. 3 2s ஆர் போட்டு பாப்போமா, 3 2s are 6, 3 minus 2 வந்து எனக்கு 1. 2 கிட்ட மைனஸ் பண்ணிக்கலாமா, அதாவது 3 into -2 -6, 3 minus 2 வந்து 1. அப்ப என்ன கிடைக்கும், x plus 3 into x minus 2. கரெக்ட்டா, எனக்கு இப்போ இந்த டினாமினேட்டர் மட்டும் 0 மாத்தினா போதும். டினாமினேட்டர் 0 பண்ணா இந்த மொத்த டேர்மே நான் 0 க்கு ஈக்குவல் பண்ணாலே எனக்கு வந்து ஈஸியா வந்து வந்துரும். எப்ப எனக்கு இந்த டேர்ம் வந்து அன்டிஃபைன்டா எப்ப மாறணும்னா டினாமினேட்டர் எனக்கு 0 மாறணும். This expression is undefined when x into x plus 3 into x minus 2 is equal to 0. சரி, அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், தனித்தனியா நம்ம 0 க்கு ஈக்குவல் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் x க்கு ஈக்குவல் டு 0 ன்னு போட்டுப்பேன். நெக்ஸ்ட் x plus 3 is equal to 0 போட்டுப்பேன். நெக்ஸ்ட் x minus 2 is equal to 0 போட்டுப்பேன். இப்போ x equal to 0ங்கிறது ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட் இந்த x plus 3 ல plus 3 இந்த சைடு போச்சுனா -3. அப்ப x equal to -3ங்கிறது இன்னொரோட வேல்யூ. நெக்ஸ்ட் x -2 இந்த சைடு போச்சுனா +2. அப்ப x equal to +2 ன்னு வரும். இது இன்னொரு வேல்யூ. அப்படினா எனக்கு இந்த இடத்துல நான் 0 -3 2 ன்னு நான் எந்த வேல்யூ கொடுத்தாலும் எனக்கு டினாமினேட்டர் 0 ஆயிடும். டினாமினேட்டர் 0 ஆயிடுச்சுனா எனக்கு வந்து இந்த டேர்ம் அன்டிஃபைன்ட் ஆயிடும். அப்ப என்னோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூ என்ன, 0 -3 and 2. The excluded values are 0 -3 and 2. தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.4ல் உள்ள செகண்ட் ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய எல்லா சப்டிஷனும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.15 பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.